0 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட சைஸ்லேருந்து எண்ட் ஆகணும். அண்ட் ஸ்டெப் வந்து 2/2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அந்த சைஸ் வந்தோடனே ஸ்டாப் ஆகிடும். ஐட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே டே 3. இன்னைக்கு என்ன பைத்தன் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம்னா, print the characters from a string that represent at an even index number. ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி அதுக்கு கொஸ்டின் கொடுக்கலாம். டு ரைட் a program to accept a string from users and display the character that represent at an even index number. ஈவன் இண்டெக்ஸ், அதாவது யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டை வாங்கணும். அதுல ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஈவன் இண்டெக்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பிபிடி பவர் பாயிண்ட் எடுத்து பண்றேன். இப்போ வந்து வெல்கம்னா இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்றது 0, 1, 2, 3, 4, 5 தான் ஸ்டார்ட் ஆகும். 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எனக்கு W 1 3 E L C O M E வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கலாம். இது அப்பர் கேஸ். ஓகே, இப்போ வந்து வெல்கம்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? இதுல W வந்து எது ஸ்டார்ட் ஆகும்னா 0. அந்த இண்டெக்ஸ் நம்பர் எது ஸ்டார்ட் ஆகும் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் L வந்து 2, நெக்ஸ்ட் 3 C வந்து வெல்கம்ல. நெக்ஸ்ட் 4 O வந்து 4, 0 1 2 3 4 O வந்து 4. ஓகேவா? நெக்ஸ்ட் M வந்து 5, E வந்து 6. இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்ல இருந்து எனக்கு 0 2 4 6, அதாவது W L O E மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். மித்தபடி ஹேட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வரக்கூடாது. வந்து எலிமினேட் பண்ணிடணும். அவ்வளவுதான் என்னோட சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். எனக்கு என்ன வேணும்? W கமா L கமா O கமா E, இது மட்டும் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து வரணும். மித்தபடி ஹேட் நம்பர்ஸ் எதுவும் வரக்கூடாது. வாங்க அதோட சொல்யூஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுலயே உன்னோட கோட் வந்து கோட் பைல இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜூபிட்டர் பைல இருந்து நம்ம பிகினரா இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பைல வந்து ஒவ்வொரு இதை ரன் பண்ணப்ப வந்து நம்ம ரீசன் பண்றதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி ரீசன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் எனக்கு ஜூபிட்டர் பைல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கேன். இனிமேல் வந்து சின்ன ப்ராப்ளம் வந்து ஜூபிட்டர் பைல, பெரிய ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் மாதிரி செய்யறப்ப வந்து மினி ப்ராஜெக்ட் செய்யறப்ப வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட இல்ல பைத்தான் ஏதோ ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜூபிட்டர் பைல சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். வேர்ட் get input, enter the string. So okay, இது வந்து இது பண்ணிட்டு ஸோ நமக்கு ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இங்க வந்து வேர்ட் அப்போ நம்ம என்ன லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லி நமக்கு தெரியலையே, அதுக்காக அதை கொடுத்துடலாம். வேணா நம்ம ஒன்று பண்ணலாம். இதை மட்டும் ரன் பண்ணி பார்க்க கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இங்க இந்த பிளேஸ்ல தான் நம்ம என்டர் பண்ணோம். என்னதுன்னா வெல்கம் எம்இ வெல்கம் தான் நம்ம கொடுத்துதான். ஓகேவா? அப்படிங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சைஸ், அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் என்னன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் லென்த் யூஸ் பண்ணுறோம். லென்த் ஆஃப் வேர்ட் WORD வேர்ட் கொடுத்தா அது ஸ்ட்ரிங் சைஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய பிகினர்ஸ்லயே நம்ம அதோட சைஸ் எத்தனை சொல்லி நம்ம பிரிண்ட் வேணும்னா இங்க வந்து length of this string, length of the string கொடுத்துட்டு ஆக்சுவலி இது கொடுத்துட்டு கமா கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு சைஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்ப இதை ரன் பண்ணிடலாம். கொடுத்துட்டு ஸோ வெல்கம் length of this string is 7. ஓகேவா? வெல்கம் ஓகே 7 இருக்கு. என்ன பண்றாங்கன்னா for I in போடலாம்.
ஜஸ்ட் செட் பண்ணி பார்க்கலாம். ரேஞ்ச் கொடுத்துட்டு 0 ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் வந்து சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் ஸ்டாப் ஆகணும். நமக்கு ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் தான் வேணும் இல்லையா, அதனால வந்து 2 போட்டுக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி அப்படியே ஈவன் நம்பரை மட்டும் பிரித்து எடுக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம 0 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட சைஸ்லேருந்து எண்ட் ஆகணும். அண்ட் ஸ்டெப் வந்து 2/2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அந்த சைஸ் வந்தோடனே ஸ்டாப் ஆகிடும், ஐட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? பிரிண்ட் ஜஸ்ட் நம்ம அதை மட்டும் கொடுக்கலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுண்டு. இது வெல்கம் 70246 தட் இஸ் அந்த இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் தான் கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, இப்ப என்ன பண்ணோம்னா டபுள் கொட்டேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ள சாரி ஆக்சுவலி சொல்லி கொடுக்குறப்போ கொஞ்சம் பயத்திலேயே வந்து தப்பு பண்ணிடுறது. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இது நம்ம ஸ்ட்ரிங் நேம் வேர்ட்ல ஹைன். இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா வருதுண்டு. வெல்கம் வெல்கம் இல்ல வந்து ஐ இருக்கு. ஓகேவா? நமக்கு இண்டெக்ஸ் இருக்கிறது ஐயா இருக்குது, அது மாறல. ஸோ அங்கே வந்து ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு. தப்பு பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து நம்ம டபுள் கொட்டேஷனுக்கு வந்து போடலாம், டபுள் கொட்டேஷன் போட்டுடலாம். அதன் பிறகு கமா போட்டு ஐ கொடுத்துடலாம். ஐ கொடுத்துட்டு திரும்பி கமா கொடுத்துடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு சின்ன தப்பு தான் பண்ணுறோங்க, அது வந்து நம்மளுடைய ஆன்சர் வந்து மாறி கொடுத்துடும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வேர்ட் இன்புட் என்டர் யூசருக்கு வந்து நம்ம இன்புட் வாங்கிக்கிறோங்க. ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் சைஸ் என்னன்னு சொல்லி அதோடைய லெட்டர்ஸ் ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறது, அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம 0ல இருந்து அதோடைய ஸ்ட்ரிங் லென்த் இருக்கு, சைஸ் எத்தனையோ அது வரைக்கும் வந்து இது வந்து சைஸ், அது வந்து ஸ்டாப் அண்ட் தென் டிஃபரன்ஸ் ஸ்டாப் ஸ்டெப். ஓகேவா? அதாவது ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல நான் படிச்சுட்டு இருக்கேங்க. அந்த ரேஞ்ச் நெக்ஸ்ட் ஸ்டாப் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து நான் ஃபுல் கிளாஸ் போறப்போ தான் என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு வந்து சொல்யூஷன்ஸ் என்னன்னு சொல்லி மட்டும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஓகே, அதுதான் ஸ்டாப்ல இருந்து இந்த சைஸ் இதுல இருந்து ஸ்டாப் ஆயிக்கும். எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 2 ஸ்டெப் வந்து, அதாவது ஒன்லி ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் கொடுத்துட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் இண்டெக்ஸ் வந்து சின்ன கம்மா கட்டை கொடுத்துடுங்க. ஸோ இதுல வந்து நம்ம சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுங்க. அதுல வந்து நமக்கு எனக்கு வந்து ஒரு 5 minutes பக்கம் இந்த சால்வ் பண்ண ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வெல்கம். ஸோ வந்து 0 வந்து என்னது டபிள்யூ, 2 செகண்ட் லெட்டர் வந்து எல், தேர்ட் ஃபோர்த் லெட்டர் ஓ, இ. அவ்வளோதான். நமக்கு வந்து ஒன்லி ஈவன் லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து பார்க்கலாமா? என்னது? ஹலோ ஹாய் தான் கொடுக்கலாம். ஏன்னா ஹாய் தான் கொடுக்கலாமா? இதுல வந்து 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பி வரணும், 0 வந்து பி, ஓ டி வரணும், ஹெச் ஓ. ஓகேவா? நெக்ஸ்ட் அது எழுத்தல் எது எப்படி படிகள் நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுன்னா ஹலோ வேர்டு ஹெச்இ எல்எல் ஹலோ, எஃப்ஸ் டபிள்யூ ஆர்எஃப்டி. நான் ஸ்பேஸ் விடல, சாரி நான் ரன் பண்ணல முடிச்சிட்டேன். இங்க ரன் பண்ணிட்டு ஹலோ வேர்டு. ஸோ டோட்டல் லென்த் வந்து 10. ஸோ பாருங்க ஹெச் ஹெல் ஓ ஓ எல் தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். இதே வந்து நம்ம வேற ஒரு மெத்தட்ல போடலாம், அதாவது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அந்த மெத்தட் வச்சு போகலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு லிஸ்ட் ஆஃப் வேர்ட், அதாவது அந்த லெட்டர்ஸ்க்கு ஒவ்வொரு வார்த்தையும் அந்த லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இதோடைய அவுட்புட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ் ஸோ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹச். இப்போ நம்மளோட இந்த அலோன்ற வார்த்தை ஒவ்வொரு லெட்டர்ஸுமே நமக்கு வந்து லிஸ்ட் போட்டதுனால நமக்கு வந்து லிஸ்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ சிம்பிள் தான். ஸோ அதே ஃபார் லுக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸ் இன் ஃபார் லுக் யூஸ் ஃபார் ஐ இன் எக்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் 0 ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டெப் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், அதாவது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் 0 ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸ்ல வந்து எண்டு கொடுக்கல. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2 3 சாரி இங்க பண்ணலாம். ஜஸ்ட் அதை மட்டும் ஹை கொடுக்கலாம். நல்ல ஸோ பாருங்க H L O அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ஸ்ல யூஸ் செஞ்சலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா சாரி. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து 2 மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு வீடியோ பார்க்கலாம்.